பசங்களா சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. சப்பாத்தி சுட சுட பண்ணிக்கிட்டு இருக்கா ஷில்பா. நான் ரெடி ஆனதும் எடுத்துட்டு வரேன். என்ன எடுத்துட்டு வந்து இங்க வச்சிடுறேன். நீங்க வேணுங்கிறத போட்டு சாப்பிடுங்க. சரிங்கம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா அத்தை? இல்லடா, அப்புறமா நாங்க 4 பேர் தனியா உட்காந்து சாப்பிடுவோம். சரிங்க அத்தை. அப்புறம் அர்ச்சனா, பிரியா, உங்க பசங்களுக்கும் சப்பாத்தி எல்லாம் ஊட்டியாச்சுன்னு பசங்க சாப்பிட்டுட்டு ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்குங்க. நீங்களும் நிம்மதியா சாப்பிடுங்க, சரியா? சரிங்க அத்தை. சரி, நீங்க 4 பேரும் நல்லா தானே இருக்கீங்க? எதனா பிரச்சனையா? ஏன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? அது எல்லாரும் டயர்டா இருக்கிறோம்ல அத்தை. ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதான் உடம்பு கொஞ்சம் முடியல, டயர்டா இருக்கும். அதுவும் சரிதான், ஏகப்பட்ட வேலை இருந்துச்சுல்ல. சரிடா, நீங்க சாப்பிடுங்க, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். சரிங்க அத்தை. அம்மா, தம்பி சாப்பிட்டானாம்மா? சாப்பிட்டான் பாராகுலு. சரிங்கம்மா, அப்படியே அந்த டோரை சாத்தி விட்டு போயிடுங்க. சரிப்பா. அத்தை போயிட்டாங்க ராகுலே. இப்ப சொல்லு என்ன விஷயம்னு. ஆமா ராகுலே, என்ன விஷயம்னு சொல்லுப்பா. யோசிச்சு யோசிச்சு தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த 3 கோணம் மட்டும் எதுக்காக நீ மணிமேகலைக்கும் ஒரு சௌமியாக்கும் வைக்க சொன்ன? அதுக்கப்புறம் 2 பேரையும் காணோம் வேற. மணிமேகலை ரூமை விட்டு வெளியே வரல, சௌமியா இங்கிருந்தே ஓடி போயிட்டா. என்ன விஷயம்? எதனா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். கண்டிப்பா சொல்றேன்க்கா. ஆனா இந்த விஷயத்தை நீங்க வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. உங்க 2 பேருக்குள்ளவே தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு உங்க 2 பேரை பத்தி நல்லா தெரியும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா இந்த ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. அதெல்லாம் வேணாம், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உங்க 2 பேர்கிட்ட இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களோட போகணும். சரிடா, விஷயத்துக்கு வா. யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு தெரியும்டா எந்த விஷயத்தை வெளியே சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு. நீ சொல்லு. நாங்க என்ன குழந்தைங்களா? சொல்லு நீ. நீங்க குழந்தைங்க இல்லக்கா, ஆர்வ கோளாறுங்க. அதனாலதான் சொல்றதுக்கு பயமா இருக்கு. ஏய் வேணாம், கொலை பசியில இருக்கிறேன். ஆனாலும் சாப்பிடாம உங்ககிட்ட கதையை கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா நான் எந்த அளவுக்கு ஆர்வமா இருப்பேன்னு பாத்துக்கோ. நான் அதுக்குன்னு நான் ஆர்வ கோளாறுலாம் கிடையாதுடா. நீ என்ன விஷயம்னு சொல்லு. நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் எனக்கு பயமா இருக்குது. சரி விடுங்க. உதவி கேட்கும் போது எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லி தானே உதவி கேட்டேன் உங்ககிட்ட. சொல்ல தவறக்கூடாதுல்ல. நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். அந்த 3 கோன் கொடுத்தல உங்ககிட்ட, ஆமா. அந்த 3 கோன்லயுமே கெமிக்கல் கலந்து இருந்ததுக்கா. சும்மா கையில வச்சதுக்கு அப்புறம் பத்திக்கும் கையு. அந்த மாதிரியான கெமிக்கல். பிரியா, நான் அப்பவே சொன்னலடி இதுல ஏதோ விலங்கு இருக்குன்னு. பாரு, கெமிக்கல் கலந்த கோணா. இதை மட்டும் நீ கையால தொட்டிருந்தா உன் கை என்னடி ஆயிருக்கும்? ஐயோ, இதனாலதான் அவன் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடன்னு சொன்னா மருதானிய. அட ஆமாக்கா, என் பொண்ணான கையை புண்ணா இருக்காதா? ஒரு வேளை நான் மட்டும் டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணாம ஆர்வ கோளாறுல மருதானிய கையிலேயே தொடச்சிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? என் கையை பொசுங்கி போயிருக்கும்ல. அப்ப சம்மர்ல நான் சலூனு திறக்கணுங்கிற கனவெல்லாம் கனவாவே போயிருக்கோம்லக்கா. கையை பொசுங்கி போயிருச்சுன்னா உன்னால எப்படி எல்லாரும் மூஞ்சுக்கும் பெயிண்ட் அடிக்க முடியும்? ஐ மீன் மேக்கப் அடிக்க முடியும்? எல்லாம் வீணா போயிருக்குமேடி. சம்மர் சலூனு கனவு மட்டும் இல்லக்கா. ஏப்ரல் 7ஆம் தேதி 2 கல்யாணம், 2 பேமெண்ட், 2 மேக்கப்னு ரொம்ப சந்தோஷத்துல ஆடிக்கிட்டு இருந்தேன். அந்த கனவு வீணால போயிருக்கும் இந்த கெமிக்கலால. அட ஆமா இல்ல, உன் கையை நம்பிதான் நீயே பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்க. ஆனா அதை பொசுக்க பார்த்தானேடி இந்த பொடுபாவி. அதானே? எது நான் கையை பொசுக்க பார்த்தேன்னா? ஷோ கடவுளே, இதுங்களால தாண்டி இதுங்க 2த்தையும் எதுலயும் சேர்த்துக்கிறதே இல்ல. எப்படி பண்ணுங்க பாரா. ஏய், திரும்புங்க 2 பேரும். டேய் அக்காங்கடா, அப்படிலாம் பேசாத. அக்கா என்னக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? இங்க பாருங்களேன். என்னடி பாக்கணும்? உன் புருஷனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரியா நீ இப்போ? அக்கா சொல்றது முழுசா கேளுங்கக்கா. அதுக்குள்ள நீங்க பாட்னே என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவன் ஏன்க்கா பிரியா அக்காவோட கையை பொசுக்கணும்? அப்படி பொசுக்கணும்னு நினைச்சிருந்தா டிஷ்யூ பேப்பர் ஏன்க்கா அவன் கொடுத்துருப்பான்? மருதானிய கையில படாம பாத்துக்கோங்கன்னு ஏன் சொல்லியிருப்பான்? அதெல்லாம் தான் உங்களுக்கே தெரியுமே. ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க மூளை குழம்புன மாதிரி? ராகுல கொடுக்கும் போதே எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா பண்ணுங்கன்னு தானே சொன்னான். ஆமா, கையிலேயே பற்றக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். தெளிவாயிடுச்சுங்க 2ம். சரி, இப்ப நான் சொல்றேன், அமைதியா கேளுங்கன்னா உடனே திரும்பி நீங்க பாட்டுன்னு தனியா எந்த கதையும் பேசாதீங்க. சரிடா. டேய், என்ன என்ன எதுக்கு கத்துறீங்க? ராகுலே, அந்த கோன்ல கெமிக்கல் கலந்து இருந்ததுன்னா அதுதானடா மணிமேகலை கையிலயும் சௌமியா கையில வச்சு விட்டுருந்தோம். ஐயோ, அப்ப அதுங்க பசங்க 2 கையும் எரிச்சு போயிருக்குமேடா. ஆமா, லைட்டா பட்டல எரியும்னு சொன்னியடா. சௌமியா முழ கை ஃபுல்லா வச்சு விட்டுருக்கேன் நானு. மணிமேகலைக்கும் அரை கை ஃபுல்லா வச்சு விட்டுருக்கேன். டேய் என்னடா இப்ப அந்த பசங்க கை என்ன ஆயிருக்கும்? அதுவும் இல்லாம கெமிக்கல் கலந்த கோன்னு தான் உனக்கே தெரியும்ல. அப்புறம் எதுக்குடா தெரிஞ்சு அந்த பசங்களுக்கு வைக்க சொன்ன நீ? அதுவும் இல்லாம சௌமியாக்கு மட்டும் வைக்க சொல்லி இருந்தானா கூட பரவாயில்ல. அது கொஞ்சம் சரியில்லாதது. அது கையில வச்சு விட்டு ஏதானா ஒன்னு ஆகட்டும்னு விட்டுருக்கலாம். ஆனா மணி நம்ம வீட்டு பொண்ணாச்சேடா, உன் தோழியாச்சே, அவ கையில எதுக்கிட்ட வைக்க சொன்ன? அதை வைக்கிற வரைக்கும் பாத்துக்கிட்டு வேற இருந்தல்லடா நீனே. கொடூரமான ஜென்மமா இருக்கியடா நீ. பாருடி காயத்ரி, எப்படி பண்ணுது 2ம்? இந்த பாருங்க, இதுக்கு மேல எதனா வாயை திறந்தீங்கன்னு வையேன், அப்படியே சப்பாத்தி வாயில அடிப்பேன். ஐயோ, எப்படி பேசுறான் பாருடி. கடவுளே, ஒரு விஷயத்த சொல்ல வந்தா அமைதியா கேளுங்களேக்கா. உன் புருஷன் தான் எதையும் சொல்லலையே. நீங்க சொல்ல விட்டா தானக்கா 2 பேருமே கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க. அவன் எல்லாத்தையும் சொல்லுவான். ஆமா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா கேளுங்கக்கா 2 பேரும். நான் எதையாவது ஒண்ணு சொல்லி நிறுத்துனேன்னு வைங்க, அதுல இருந்து நீங்க ட்ரெயின் பூச்சிக்கின்னு மேல போவாதீங்க. நானே சொல்லி முடிக்கிறேன். நாங்க கொஞ்சம் அப்படித்தான், உனக்கே தெரியும்ல. சரி நீ சொல்லு. சரிக்கா, நீங்க சொன்ன மாதிரி இந்த கெமிக்கல் கலந்த கோனை நான் ரெடி பண்ணல. அதே மாதிரி இதை சௌமியா கையிலயும் மணிமேகலை கையிலயும் வைக்கணுங்கிறது என் நோக்கமும் கிடையாது. இந்த கோனை ரெடி பண்ணதே அவளுங்க 2 பேர் தான். என்னடா சொல்ற? ஆமாக்கா, சௌமியா தான் ஏதோ ஒரு கெமிக்கல் எடுத்துட்டு வந்து மணிக்கிட்ட கொடுத்து கோன்ல இன்ஜெக்ட் பண்ண சொன்னான். எதுக்குடா? நந்தினியை கஷ்டப்படுத்தி பார்க்கணுங்கிறதுக்காக தான்க்கா. என்னடா சொல்ற? நந்தினியை கஷ்டப்படுத்துறதுக்கா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காதுடா. ஏதோ சௌமியா இப்படி எல்லாம் பண்ணான்னு நீ சொன்னீன்னா கூட நான் நம்புவேன்.
மணியும் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்ற லூசு. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. அதானே சௌமியா தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பா. அவளுக்கு நம்ம சந்தோஷம் மேலே வர ஒரு கண்ணு. ஏற்கனவே நாங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் தெரியுமா. அவள் சந்தோஷம் லவ் பண்ணுறாளான்னு கூட எங்களுக்கு சந்தேகமாக இருக்குதுடா. அவள் தான் ஏதோ ஒரு காண்டில் நந்தினி மேலே இருக்கிற காண்டில் நந்தினியை பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணியிருப்பா. நம்ம மணி ஏன்டா பண்ண போகிறா? சௌமியா தான் செஞ்சுருப்பா. அந்த சிரிக்கி தான் ஏற்கனவே சந்தோஷ கண்ணத்துலலாம் முத்தம் கொடுத்துருக்காளே. நாய், சரியான நாயிடா அவள் தான் பண்ணியிருப்பா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுக்கா. மணி மேலே இருக்க பாசத்துலேயும் நம்பிக்கையிலையும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுக்கெல்லாம் தகுதியானவளே இல்லைக்கா. அவளும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காக்கா. அது எனக்கு நல்லா தெரியும். என்னடா அவ கூடவே வளர்ந்த நீயே இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஏன்னா எல்லாம் உண்மைக்கா. மணியும் சௌமியாவும் இதே வீட்டில் தான்க்கா எல்லா பிளானையும் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் சரசு பாட்டி கேட்டுன்னு வந்து என்கிட்ட சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மருதாணியை மாற்றி வச்சு அவளுங்க கையவே எரிய வச்சேன். என்ன ராகுல், தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம மணி எதுக்குடா இப்படியெல்லாம் பண்ணணும்? நந்தினியை கஷ்டப்படுத்துறதுக்கு தான்க்கா. என்னடி இதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நந்தினி என்னடி பாவம் பண்ணா? நந்தினி எதுக்குடி கஷ்டப்படுத்தணும்? நந்தினியை கஷ்டப்படுத்தினா தானே நந்தினி இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துவா, கல்யாணத்தையும் கேன்சல் பண்ணுவா. அதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அவ. என்கேஜ்மெண்ட்டையும் கல்யாணத்தையும் நிறுத்துறதுக்காகவா? ஏண்டா அதனால அவளுக்கு என்னடா கிடைக்க போகுது? ஏன்னா ஒரே மேடையில் 2 கல்யாணங்கிறதுலாம் மணிக்கு விருப்பம் இல்லைக்கா. மணிக்கு ஃபிக்ஸ் பண்ண கல்யாண டேட்டில் அவளுக்கு மட்டும் தான் கல்யாணம் நடக்கணும். நந்தினிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கிறதுல அவளுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா மணி மட்டும்தான் இன்றைக்கி பெஸ்ட்டாக இருக்கணும். அவளுக்கு தான் எல்லோரும் எல்லாத்தையும் பண்ணணும். அவளுக்கு தான் எல்லோரும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ திடீர்னு நந்தினிக்கும் அண்ணனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆனதுனால எல்லோரும் நந்தினியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் என்ன பண்ணாலும் அது நந்தினிக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே அவளுக்கு ஒரு மாதிரி கடுப்பு கொடுத்துருச்சு. அந்த கடுப்பில் தான் சௌமியா கூட சேர்ந்து இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. நீ சொல்றதெல்லாம் நம்பவே முடியலடா ராகுல். மணிக்கு இந்த அளவுக்கு பொறாம இருக்குமா? பொறாமங்கிறத தாண்டி நந்தினி மேல கோபமும் இருக்கும் போலியே அவளுக்கு. இல்லைன்னா நந்தினிய கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பாளாடா. இது என்னடா? ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. இது கேஷாக்கா ஆகுறீங்களே. என்கேஜ்மெண்ட் புடவையா அவள் தான் எரிச்சான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்னடா சொல்ற? ஆமாக்கா, என்கேஜ்மெண்ட் சாரியா அவள் தான் எரிச்சா. நல்லா தெரியும் எனக்கு. ஆனா ராகுல், அதுக்கு நம்ம கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லையே. நம்ம யாரும் பார்க்கலையே. இன்னுமா நீ நம்பிக்கிட்டு இருக்க அவள் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு? நந்தினி கையவே எரிக்கிறதுக்கு பார்த்தா கெமிக்கலை வச்சு. அப்போ புடவை எரிச்சிருக்க மாட்டாளா? அவள் தாண்டி எரிச்சிருப்பா. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, எனக்கு தெரியும் எல்லாம். ராகுல், இதெல்லாம் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குதுடா. மணி ஏன்டா இப்படி மாறி போனா? ஐயோ டேய், இப்போ எப்படிடா என்கேஜ்மெண்ட் நல்லபடி நடக்கணும்? ஐயோ கடவுளே, எனக்கு இப்போ என்ன சொல்றதுனே தெரியலடா. விடுங்கக்கா, ரிலாக்ஸாக இருங்க. பொழுது விடிஞ்சா நிச்சயதார்த்தம். இதுக்கு மேலே அவளால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே எதனா பண்ணாலும் நான் இருக்கேன். நான் சும்மா விட்டுற மாட்டேன் அவளை. அதுவும் இல்லாமல் ஏப்ரல் 7ஆம் தேதி குறித்த நேரத்தில் கரெக்டாக கல்யாணம் நடக்கணும். அண்ணனுக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். அந்த சனியனுக்கு ஒரே மேடையில் 2 கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா அது கல்யாணத்துலேருந்து பின் வாங்கிக்கிட்டோம். ஆனால் அண்ணனுக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் நடந்தே தீரணும். நடத்தாமல் நான் விட மாட்டேன். கல்யாணத்துல இருந்து ஒருத்தர் பின் வாங்கினாலும் வீட்டில் இருக்கிற எல்லாரோட சந்தோஷமும் கேட்டு தானடா போகும். ரொம்ப பெரிய கனவோட இருக்காங்களேடா எல்லாரும். ஆமாக்கா, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு கல்யாணம் நினைச்சுன்னா கஷ்டம்தான். 2 பேரோட கல்யாணமும் நடந்ததுனா தான் எல்லாரும் மனசுலயும் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் உண்மையாவே இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு குறையோட தான் கல்யாணத்தை நடத்தி முடிக்க முடியும். சரியா தான் சொல்கிறீங்க. ஆனால் என்ன பண்ண முடியும்? மணிமேகலை ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும். அது இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்க 2 பேரும் தான் அவளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. பேசி பாருங்களேன் பேசாம அவகிட்ட. நாங்கள் அதெல்லாம் பண்ணாமையாக்கா இருப்போம். என் பொண்டாட்டி அதுக்கிட்ட போய் எவ்வளோ நேரம் உட்காந்து பேசினா தெரியுமா? இவளையே அது என்ன நான் பேசி அனுப்பிச்சு. புடவை எரிஞ்சதுக்கு இவ தான் காரணம்னு அவன் மேலே பழிய வேற போட்டுச்சு கோவத்தில். நிறைய வேலை பண்ணுதுக்கா. அது என்னால் முடியலக்கா. என்னாலையும் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கிட்ட பொறுமையெல்லாம் பேச முடியல. பேசி பார்த்தேன், சரிப்பட்டு வரலன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் விட்டுட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிடி, திருப்பி நானும் பண்ணுறேன்னு நானும் எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்கேன். அவ பண்ற இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அவளுக்கு தெரியுமா? இல்லைக்கா, அதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. சரி, நந்தினிக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா? இல்லைக்கா, நந்தினிக்கு இதெல்லாம் தெரியாது. சாரி விஷயமும் சரி, மருதாணி விஷயமும் சரி, நந்தினிக்கு எதுவும் தெரியாது. ஆனால் மணிக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டில் விருப்பம் இல்லைங்கிறது அவளுக்கு தெரியும். ஏன்னா மணியும் அவகிட்ட சரியாகவே பேசுறதில்ல. அவளை அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. நந்தினியாக போய் பேசுகிறா, ஆனாலும் மணி அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. ச்சே, நந்தினி மனசு கஷ்டப்பட்டிருப்பாள்ல. ரொம்பவேக்கா. எல்லா மோச வேலையும் மணி தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சா என் தங்கச்சி உடஞ்சி போயிடுவாடா. அவளுக்கு இந்த விஷயம்லாம் தெரியவே கூடாது கடைசி வரைக்கும். ஏன்னா அவளால் தாங்கிக்க முடியாது. எனக்கு தெரியும் அவளை பற்றி. எங்களுக்கும் தெரியும்க்கா. அதனால தான் நாங்களும் அவகிட்ட எதையும் சொல்லலை. நீங்கள் 2 பேரும் கூட சொல்ல வேணாம், யாருக்கும் சொல்ல வேணாம். இந்த விஷயம் நம்மளோடையே போட்டோம். சரிடி, நாங்கள் இதெல்லாம் யார்கிட்டடி சொல்ல போகிறோம்?
ஆனால் மணியை மட்டும் சும்மா விடக்கூடாதுரி. அவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். நந்தினி அவள் எந்த விஷயத்துலையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுதான்க்கா. இனிமேல் சரசு பாட்டியோடு சேர்ந்து நீங்களும் எங்களுக்கு உதவி பண்ணுங்க. சனியம் பிடிச்சது எதனா செய்யுதான்னு பார்த்துக்கினே இருங்க. அது ரூம்லேயே காதை வச்சு கேளுங்க, சரியா? இந்த வேலையை எங்ககிட்ட ஒப்படைச்சிடுறா, சிறப்பாக செஞ்சு கொடுப்போம். எல்லாரும் சேர்ந்தே செய்வோங்க. ஒன்று அந்த நாயை நம்ம திருத்தணும், இல்லைன்னு வைங்களேன் சனியை எக்கட்டனா கெட்டு போன்னு விட்டுறணும். ஆனால் அதெல்லாம் நந்தினிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அது மட்டும் தான் நம்ம பார்த்துக்கணும். கரெக்டாக சொன்ன ராகுலே. ராகுலே, ஆனால் இந்த மாதிரி பழிக்கு பழி செய்கிறது எதுவும் வேணாம்டா. அவள் கெமிக்கலை கலக்கணும்னு முயற்சி பண்ணா, ஆனால் நீ தான் கண்டுபிடிச்சிட்டல, அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல. அவள் கையில் எதுக்கடா போட விட்ட? பாவண்டா குழந்தை, அவள் கை எரிஞ்சிருக்கும்ல நேரம். சாப்பிட்ருப்பாளான்னு கூட தெரியலையாடா. ஐயா என்னக்கா இப்படி பேசுற? உன் தங்கச்சி கையை தானே அவள் எரிக்க பார்த்தா, அவள் கையை எரிஞ்சு போனா உனக்கு என்னக்கா? குழந்தை கிழந்தானெல்லாம் சொல்லினுங்கிற. என்னடா இப்படி பேசுகிற? நந்தினி மாதிரி தானே அவளும் எனக்கு. அதுவும் இல்லாமல் அவள் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போறா. அவள் மேலே எனக்கு இருக்காதா அக்கறை? எனக்கு அவள் மேலே நிறைய பாசம் இருக்குடா. ஆனால் இப்படியெல்லாம் பண்ணுறத நினச்சாதான் கொஞ்சம் கோவமாக இருக்குது. எப்படியாவது அவளை சரி பண்ணணும்டா. சரி பண்ணியே ஆகணும். மணி பழைய மாதிரி இருக்கணும். அப்போ தான் எல்லாருக்குமே நல்லது. சரிக்கா விடுங்க. சென்டிமெண்டெல்லாம் பேசாதீங்க. ராகுலுக்கு இப்போ சென்டிமெண்ட்டே வேணாம். நான் எமோஷ்னலுக்கு இடம் கொடுக்க விரும்பலை. நான் கொஞ்சம் அப்படியே கல் மாதிரி இருந்தால் தான் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். என்னால் சென்டிமெண்ட் ஆகிட்டுன்னு வைங்க, உடஞ்சி போயிடுவோம் உங்களை மாதிரியே. அதுவும் கரெக்டு தான். சரி, அடுத்த பிளான் என்ன? அதானே, நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டு. நாளைக்கு எதனா வேலை பண்ணுவாளுங்களா அவளுங்க? பண்ணுவாளுங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டாளுங்க. இப்போ போயிட்டு எப்படியோ உட்காந்து பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருப்பாளுங்க. அதனால நாளைக்கு நம்மளோட முதற்கட்ட வேலை என்னன்னா, நந்தினியை பாதுகாக்கிறது, நந்தினியோட உடைமைகளையும் பாதுகாக்கிறது. உடைமைகள்னா அந்த ட்ரெஸ்ஸு, மேக்கப் செட் எல்லாம் சொல்றியா? ஆமாக்கா, மருதாணியில கெமிக்கலை கலந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ல எதனா சொறி மருந்தை கலந்து விட்டுற போறாளுங்க. அப்புறம் நந்தினி உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா ஆங்கிள்லையும் நம்ம யோசிக்கணும். நம்ம தலையை சுற்றி கண்ணு இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ தான் நந்தினியை காப்பாற்ற முடியும். அதுவும் சரிதான். அப்போ நான் என் மேக்கப் பொருளெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறேன். என் கையிலே வச்சுக்கிட்டு சுற்றுறேன். அப்புறம் இந்த பேதி மருந்து கலக்கிறது, தூக்க மாத்திரையை கலக்கிறதுன்னு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நிறைய படத்தில் பார்த்துருக்கேன், நிறைய சீரியல்லையும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சீனெல்லாம் செஞ்சாலும் செய்வாளுங்க. நம்ம இதெல்லாம் கூட கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நந்தினிக்கு எது சாப்பிட கொடுத்தாலும் நம்ம கையால இருந்து கொடுக்கணும். சூப்பர் பிரியாக்கா, இப்படிதான் யோசிக்கணும். சூப்பர். தேங்க்ஸ்டா. அப்புறம் இன்னும் நம்ம பல வகையான கோணங்கள்ல யோசிக்க வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டு யோசிப்போமா? ஆமா, சாப்பிட்டு யோசிப்போம். அப்புறமா நந்தினி பக்கத்துலயே யாராவது ஒருத்தர் இருப்போம். அப்பதான் அவளுக்கு பாதுகாப்பா இருக்கும். அதுக்கு தான் சந்தோஷம் இருக்கிறாரு. அவர் பார்த்துப்பாரு. டே ராகுலே, உன் அண்ணனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா? அவருக்கும் எந்த விஷயமும் தெரியாது. மணிக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல விருப்பம் இல்லைங்கிறது மட்டும் தெரியும், நந்தினிக்கு தெரிஞ்ச மாதிரி. சே, அப்ப அவனுக்குள்ளேயும் ஒரு வருத்தம் இருக்கும்ல, கூட பிறந்த தங்கச்சிக்கு நம்ம என்கேஜ்மெண்ட்ல விருப்பம் இல்லையேன்னு. ஆமாக்கா, வெளியே சொல்லிக்கலனாலும் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். சரிப்பா, எல்லாம் சரியாயிடும்னு நம்புவோம். சரியா? எல்லாரும் சாப்பிட்டு முடிங்க. நம்ம நந்தினி கூடயே சந்தோஷ் கூடயே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஜோடி புறாக்கள் ஒன்னா தானே உட்காந்துருப்பாங்க இப்ப. ஆமாம்மா, ஜாலியாக மாடியில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கட்டும். சப்பா, இப்போதான் எனக்கு உண்மையிலே பசிக்க ஆரம்பிச்சிருக்குது. சரி வாங்க, சாப்பிட்டு நாமளும் மேலே போவோம். தலைக்காணி பையெல்லாம் எடுத்துன்னு போயிடலாம். அப்படியே பார்த்துக்கினே கொஞ்ச நேரம் வானத்தை பார்த்துக்கின்னு இருந்தாலே மனசு நிம்மதியாயிடும். இந்த சூழ்நிலையில கூட உங்களை சிரிக்க வச்சுட்டேன் பாத்தியா? இதுதான் ராகுல். சனினே பார்த்து வீடி வலிக்குது. தேவையில்லாம என்ன திட்டிக்கிட்டு இருக்காத. நீ போய் உன் கையை சிக்கன் 65 மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிற. நான் உனக்கு உதவி தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன போய் திட்டிக்கிட்டு இருக்கேன்? சாரிடி கரீனா, கொஞ்சம் பார்த்து வீடி, ரொம்ப எரியுதுடி. ஐயோ, எல்லாம் தாங்க முடியலடி. அப்படியே கொஞ்சம் மேலே வீடி, ஒரே இடத்துல வைக்காத, மேலே வை. ஐயோ, எரியுதுடி. வைக்கிறேன், ஆனா எதுக்கு சொம்மியா உனக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? எதடி வேண்டாத வேலைங்கிற? சந்தோஷக்காக தானடி எல்லாத்தையும் நான் பண்ணு. சந்தோஷம் எனக்கு கிடைப்பான்னு நினைச்சேன்டி. ஐயோ, முடியலையே. சரி அழாத. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல நீ எதுவும் பண்ணாம இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. நான் எதுவும் பண்ணலைன்னா இந்த என்கேஜ்மெண்ட் எப்படி நிற்கும்? ஐயோ, முடியலையே. இதுக்கு மேல பண்றதுக்கு என்னடி இருக்கு? பொழுது விடிஞ்சாக என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்சு போகுது. எல்லாம் ஃப்ரீயா விடு. நீ உன் வேலையை பாரு. அந்த பொண்ணு பேச்சு கட்டிக்கிட்டு எதையும் செய்யாத. லூசு மாதிரி பேசாத கரீனா. அது வெறும் என்கேஜ்மெண்ட் தான், கல்யாணம் கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போறதுக்கு நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் பேசாம இந்த வேலையை மட்டும் பாரு. வெறும் என்கேஜ்மெண்ட்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு இவ்வளவு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க? ஃப்ரீயா விட வேண்டியதானே? என்கேஜ்மெண்ட் பாட்டுன்னு நடந்துட்டு போட்டோம். என்கேஜ்மெண்ட் தானே, நல்லா கூட என்னால சும்மா இருக்க முடியாதுடி. பாரு, எப்படியோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் உட்காந்து அழுவேனா, அதே மாதிரி நாளைக்கு நந்தினியை நான் அழ வைப்பண்டி. அந்த என்கேஜ்மெண்ட் நடந்தாலும் நிம்மதியா நடக்கக்கூடாதுடி. அந்த நந்தினி நிம்மதியா இருக்க கூடாதுடி. இப்ப நான் எவ்வளவு கஷ்டப்படுறேனோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அவளுக்கு நான் திருப்பி கூட்டு பண்ணி. ஓ சரி, என்ன பண்ண போற? தூக்க மாத்திரையும் வாங்கி வச்சிருக்கேன், பேதி மருந்தையும் வாங்கி வச்சிருக்கேன். நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நந்தினிக்கு அதை பாலில் கலந்து கொடுத்துருவேன்டி. ஒன்று அவள் கக்கூசில் தான் இருக்கணும், இல்லைன்னா பெட்ல தான் படுத்துக்கிட்டு இருக்கணும். ஆனா என்கேஜ்மெண்ட்டுக்கு மேடை ஏறவே கூடாதுடி. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகும்டி. நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு நீயே தானே வருவ. எல்லாத்தையும் நேரில் பார்ப்ப நீ.
பாப்போம் அதையும். இப்படிதான் மருதாணியில கெமிக்கலை கலக்க போறேன்னு அங்க எடுத்துட்டு போனேன். எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி இருந்து பண்ணியுமே அந்த கெமிக்கல் கலந்த மருதாணி உங்க கையில தான் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தலை எழுத்துன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, வேற வேற என்ன? நீயும் மணியும் போட்ட பிளான் யாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். என்னடி சொல்ற? இல்லனா எப்படி கெமிக்கல் கலந்த மருதாணி உன் கையிலயும் மணி கையிலயும் மட்டும் வந்துச்சு? எங்களுக்கு மட்டும் வந்துச்சுன்னு ஷோரா சொல்ல முடியாதுல்ல. நான் தான் அங்கிருந்து வந்துட்டேனே. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் மருதாணி போட்டாங்கன்னு தெரியாதுல்லடி. ஐயோ, மணி கிட்ட கேட்ட தெரியும்னு நினைக்கிறேன். சரி, நான் மணி கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்றேன். கேளு கேளு. அவ உனக்கும் அவளுக்கும் மட்டும்தான் கையில வச்ச மருதாணி எரிஞ்சதுன்னு சொல்லுவா. மற்றவங்க எல்லாருக்கும் நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லுவா. குறிப்பா நந்தினிக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லுவா. ஏன்னா யாரோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு சைலண்டா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஷயம் யாருக்கிட்ட தெரிஞ்சிருந்தா எங்க கிட்ட வந்து சண்டை போட்டிருக்க மாட்டாங்களாடி. லூசு மாதிரி பேசாத. அதுவும் இல்லாம மணி அந்த வீட்டு பொண்ணுடி, அவளை சும்மாவை விடுவாங்க? இது லாஜிக்கலா தான் இருக்கு. சரி பாப்போம். நான் சொல்ற மாதிரி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் சொன்னேன். கரெக்ட் தான். இருந்தாலும் நான் இதையும் மைண்ட்ல வச்சுக்கிறேன். நாளைக்கு நான் என்ன பண்ணாலும் அதை ரொம்ப கேர்ஃபுல்லா பண்றேன். அதுவும் இல்லாம நாளைக்கு மண்டபத்துல நீயும் இருப்பல்ல, நீயும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. எதுக்கு? உன் கூட சேர்ந்து தர்மடி வாங்குறதுக்கா? என்னடி, எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? பண்ணி தொலைகிறேன். எல்லாம் என் தலையை எழுத்து. சரி, இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுக்கு நந்தினியை எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ண போறேன்னு சொன்னாலே மணிமேகலை, அதை பண்ணிட்டாளா? எங்க அதை பண்ற நிலைமையிலேயே அவ இருக்கிறா? அவளே கையெறியுதுன்னு கத்திக்கிட்டு இருப்பா. ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி பேச தான் போகிறேன். அதை பண்ண வைக்கணும் அவளை. அப்போ தான் நந்தினி மனசு இறங்கி அவளாவே என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடுவா. அப்போதான் எல்லாரும் அவளை திட்டுவாங்க. அப்பா, ஐயோ முடியலையே. இப்போ சொன்னியே நந்தினியாவே என்கேஜ்மெண்ட் நிறுத்தினா நல்லா இருக்கும்னு. அதுதான் கரெக்டு. அவளாம் நிறுத்தினா மட்டும்தான் மற்ற யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. நீங்கள் நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னு வையே, அது நடக்கவும் நடக்காது, பாதிப்பும் உங்களை தான் வந்து சேரும். என்னடி பிரிச்சு பேசுற? உங்களை இல்லை நம்மளன்னு சொல்லு. இதில் மட்டும் நல்லா தெளிவாக இரு. சரி சரி, ப்ளீஸ் எதுவும் பேசாதடி. ஐஸ் பேக்கை ஒழுங்கா வை. சரி சரி. ஆனால் இந்த பிரியாவை உண்மையிலே பாராட்டி தாண்டி ஆகணும். உன் கையில் போட்டிருக்க டிசைன் செம்மையாக இருக்கு. என் கல்யாணத்துக்கு கூட இதே மாதிரி போட்டுக்கலாமான்னு பார்க்குறேன். தாராளமாக போட்டுக்க. நான் வேணா பிரியா நம்பர் வாங்கி கொடுக்குறேன், ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்க. சி, முதல்ல ஒழுங்கா வெயிடி. இப்ப எதுக்கு புருஷனை பொண்டாட்டியும் மேல வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நாங்க ஒண்ணும் பல்ல காட்டலையா? எடிய நீ பல்ல காட்டுற? இல்லையே, மூடிதான் வச்சிருந்தேன். சரி, பல்ல காட்டாம எதுக்கு இழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? போதுமா? கரெக்டா சொல்லிட்டேனா? இப்ப சரியா சொன்னேன். இப்ப பதில் வரும். சரி சொல்லு பதில. என்ன பதிலு? லூசு பையில. என்னடா இப்படி பண்ற? எதுக்கு இப்ப மேல வந்தீங்கன்னு கேட்டேன். சும்மா தாண்டி வேடிக்கை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நாங்க மட்டும் இல்ல, ஏதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அர்ச்சனாக்காவும் பிரியாக்காவும் கூட வருவாங்க. எதுக்குடா? எதை வேடிக்கை பார்க்க வரீங்க நீங்களாம்? என்ன சிரிப்பு ரெண்டு பேருக்கும்? எதை வேடிக்கை பார்க்க வரீங்கன்னு கேட்டேன். உங்களை தான். ஏண்டா, எங்களை வேடிக்கை பார்க்கறதுக்கு என்னடா இருக்குது? நாங்க என்ன பொருட்காட்சியா? இல்ல உலக அதிசய நம்பர் 8 இல்ல 9 இல்ல 10? அதுக்கும் மேல அழகான ஜோடிகள் இல்லையா, அதுக்காக தான் வந்து உட்காந்துருக்கோம். என்னம்மா நீயும் வர வர அவன மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்ட. யாவ பொண்டாட்டி என்ன வருதுன்னா நான் பேசுவேன். இன்னும் போக போக பாருங்க உங்க பொண்டாட்டிய உங்களை மாதிரியே போர் அடிப்பா. நாடா சொன்ன உங்களை மாதிரியே ஸ்வீட்டா பேசுவான்னு சொன்னான்னா இப்படி சரியா பேசி பழகு. அதுவும் சரிதான். சரி, காதல் புறாக்கள் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? ரொம்ப நேரமா மாடியில உட்காந்து நின்றீங்களே, என்ன விஷயம்? என்ன பேசி நின்றீங்க? சும்மா வருங்காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்டா. அப்படி என்ன பேசுனீங்க வருங்காலத்தை பத்தி? அவங்க எதனா பேசிட்டு போறாங்க, அது இல்லாம கேட்டுக்கிட்டு இருப்ப. கேட்டு தெரிஞ்சுக்கணும்டி. நம்மளுக்கு பயனுள்ளதா எதனா இருந்ததுன்னா நம்மளும் எடுத்துக்கலாம்ல. அதுக்குதான். அப்படி உங்களுக்கு பயன்படுற மாதிரி எல்லாம் நாங்க ஒண்ணும் பேசல. நந்தினி, போதும் போதுன்னு எதுக்கு நான் நிறுத்துற? நாங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? அப்படி இல்ல. இருந்தாலும் எதுக்கு அதெல்லாம்? நீங்க இப்படி பேசும்போதுதான் ஆர்வம் தூண்டுது எனக்கு. என்ன விஷயம்னு சொல்லுங்களா? சும்மா ஒரு சின்ன லைனாவது சொல்லுங்களேன், நானே புரிஞ்சுக்கிறேன். டேய், நீ இருக்கியே விடண்டா. சும்மா இருடியா. அடிய நாளுக்கு நீ சொல்றீ நீயாவது. அது வேற ஒண்ணும் இல்லடா. நானும் சந்தோஷம் எத்தனை பிள்ளைங்களை பெத்துக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். வேற ஒண்ணும் கிடையாது. அவர் 5 வேணும்னாரு, நான் 3 வேணும்னு. அதை வச்சுதான் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்தது. ஆர்கியூமெண்ட்ல கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருந்தது கான்வர்சேஷன். ஓ, அவ்வளவுதானா? என்னடா அவ்வளவுதானான்னு இவ்வளவு அசால்ட்டா கேக்குற? அவன் அப்படிதாங்க கேட்பான். ஏன்னா அவன் 12th படிக்கும் போதே காயத்ரியோட சேர்ந்து முடிவு பண்ணிட்டான் எல்லாத்தையும் எத்தனை குழந்தை பெத்துக்கணும்னு. அடா பாவி, நீ அப்ப மைனருடா. அப்பவே பேசணும் அதை பத்தி எல்லாம். ஆமா. சீ, வெக்கமே இல்ல உனக்கு. மைனர் பசங்க அதெல்லாம் பேசலாமாடா? சந்தோஷ், அதுக்கு அவன் வெறும் மைனரா இருந்தா பரவாயில்ல. அவன் தான் மைனருக்கும் எதுவும் சொல்ல விரும்பல. நந்தினி புரிஞ்சிருச்சு அடி காயத்ரி. புரிஞ்சிருச்சு, ஆனா அதான் உண்மை.
என்ன புரிஞ்சுது? எதுக்கு சிரிக்கிறீங்க? அது ஒரு பழைய காமெடினா அது கூட புரியல உனக்கு. இவரெல்லாம் கல்யாணம் பண்ணி நீ எங்க இருந்து நீ அஞ்சு பேக்க போற? லூசு. ஐயோ சிரிக்கிறாளே. ஏன்டா இப்படி பண்ற? அமைதியாரண்டா. அவங்களுக்கும் சிரிப்பு வருது போலியா? ஐயோ விட்டா நாளைக்கே கல்யாணம் பண்ணிப்பாங்க போலுக்குது ரெண்டு பேரும். இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருங்க ரெண்டு பேரும். ஆமாம் ஆமாம், எதை பற்றியும் யோசிக்காமல் ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நாளைக்கு எங்கேஜ்மெண்ட் வேறு நல்லா வைபாக இருக்கணும். ஆமாம்மா டான்ஸ் எல்லாம் நாளைக்கு ஹெவியா இருக்கணும் அண்ணா. செம்மையா ஆடணும்ண்ணா. எது நானா? டான்ஸா? டேய் நீ வேற, அதெல்லாம் நல்ல முடியாது. என்ன முடியாது? நீ நாளைக்கு ஆடிதானே ஆகணும், வேற வழி இல்ல. அதெல்லாம் அண்ணனுக்கு வராதுடா. அதானே உங்க அண்ணனுக்கு அதெல்லாம் வராதுடா. செங்கல் சிமெண்ட் கம்பி இருந்தா பில்டிங் வேணா கட்டி காட்டுவாரு. ஆடி எல்லாம் காட்ட முடியாதுடா அவரால. இவ அதுக்கு மேலே இப்படி எல்லாம் வருங்கால புருஷனை பேசாதடி. அண்ணா ஆடுவாரிடி அதெல்லாம். அண்ணா உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்டா அண்ணன். ஆஹா வேணாண்டா, எனக்கு வராது அதெல்லாம். நான் தான் சொன்னேன்ல. என்னண்ணா பொண்ணு இப்படி கேவலப்படுத்துறா உங்களை? மாப்பிள்ளங்காரன் நீங்க திமிர காமிச்சுக்கிட்டு ஆட வேணாமா? அதை விட்டுட்டு வராதுங்கிறீங்க. வரலன்னு தானடா சொல்ல முடியும், விட்டுரு. இது சரிப்பட்டு வராது. நந்தினி, இவ எதுக்குடா இப்போ மேலே வந்தா? தெரியலையடியே, கையெல்லாம் சரியாயிடுச்சு போல. நார்மலா நிக்கிறா. அப்படித்தான் நினைக்கிறேன். சொல்லுமா நீ. கொஞ்சம் கீழே வரியா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? ஆமாண்டி. சரி வரேன் இரு. ராகுல், நந்தினி அனுப்பாதரா, நிறுத்துறா. நீங்களாம் பேசிட்டு இருங்க, நான் மணிக்கிட்ட போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சந்தோஷ் நான் வந்துடுறேன். நீ எதுக்கு இப்போ போய் பேசுற? மணி நீ போய் தூங்கு போ. உனக்கு பேசணும்னா இங்கேயே உட்காந்து பேசு. எதுக்கு தனியால கூட்டின்னு போற? இல்ல ராகுல், நான் கொஞ்ச நாளா அவகிட்ட சரியா பேசலையா, அதான் நான் அவகிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்ச நேரத்திலேயே அவளை மேல அனுப்பிடுவேன், கவலைப்படாதீங்க. நந்தினி நீ வா. நல்லவ மாதிரி பேசுறாளே. டேய் அவ தான் பேசணும்னு ஆசைப்படுறாள். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நம்ம மணி தானடா. சந்தோஷ் நீங்க இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி நந்தினி. குட்டி சாத்தானை நம்பி கூட போறாளே, என்ன ஆகுமோன்னு தெரியலையே. என்னத்த பேச போறானோ தெரியலையே. அதான்டா எனக்கு டென்ஷனாக இருக்கு. பேசாம பின்னாடியே போலாமா? வேணாம் அமைதியாரு. அண்ணன் இருக்காரு. இப்போ நம்ம போனோன்னு வைய அவருக்கும் டவுட் ஆயிடும். அமைதியா விடு, எதுனாலும் பார்த்துக்கலாம். சரிடா, எதுவும் தப்பா இல்லாமல் இருந்தா சரி.